சீனாவையே புரட்டி போட்டுக் கொண்டிருக்கும் மழை வெள்ள பாதிப்பு காட்சிகள் மக்களை பீதியில் ஆழ்த்தியிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் அந்த வெள்ளத்தை விட மக்களை ரொம்பவும் பயமுறுத்துகிற திகிலான சம்பவம் ஒன்று நடந்திருக்கிறது. அது என்ன தெரியுமா? கனமழையால் ஒரு பாம்பு வளர்க்கிற பண்ணையோட சுவத்துல விரிசல் விழுந்து வேலியெல்லாம் உடைஞ்சு போய் அங்கிருந்த சுமார் 900 பாம்புகள் அப்படியே அந்த வெள்ளத்தில் தண்ணியோட தண்ணியா தப்பிச்சு ஊருக்குள்ள வந்துடுச்சான். நினைச்சு பார்க்கவே பயங்கரமா இருக்கு. தெருவில் போற தண்ணியில 900 பாம்புகள் நீந்தி வந்தா எப்படி இருக்கும்? அந்த ஊர் மக்களே இப்போ அதிர்ச்சியில் பயத்தில் உறைந்து போயிருக்காங்க. அதிகாரிகள் உடனே அலர்ட் ஆகி ஸ்பெஷல் டீம் அமைச்சு தப்பிச்சு போன பாம்புகளை வலவீசி தேடிக்கொண்டிருக்கிறாங்க. மக்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தயவு செய்து தேவையில்லாமல் வீட்டை விட்டு வெளியே வராதீங்க. முக்கியமாக இந்த வயல்வெளி, புதர், ஆள் நடமாட்டம் இல்லாத பழைய பில்டிங் பக்கம்லாம் போகவே போகாதீங்க அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக வார்னிங் கொடுத்துருக்காங்க. உயிர் பயத்தை காட்டியிருக்கிற இந்த 900 பாம்புகள் எந்த ஊருக்குள்ளே போயிருக்குன்ற தகவல் நமக்கு கிடைக்கலனாலும் சீனாவில் இந்த கிராமத்துக்குள்ள இந்த பாம்புகள் போயிருக்கிற காட்சிகள் நம்மளை அதிர்ச்சியில் ஆழ்த்தி இருக்கிறது. ஏன்னா சுற்றி தண்ணீர் நிற்கிறதுனால பாம்புகள் எல்லாம் காஞ்ச இடத்தை தேடி வீடுகளுக்குள் வர வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்கா. பாம்பை பார்த்தாவே ஹீரோ மாதிரி நீங்களே பிடிக்க ட்ரை பண்ணாதீங்க, உடனே எமர்ஜென்சி நம்பருக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. நிலைமை ரொம்ப மோசம். சீன அதிபர் ஷி ஜின்பிங் அவசர ஆலோசனையை நடத்தியிருக்கார். இப்போதைக்கு அதிகாரிகளுடைய மெயின் டார்கெட் 2 விஷயம்தான். ஒன்று, வெள்ளத்தில் மாட்டின மக்களை பாதுகாப்பாக மீட்கிறதும், 2வது தப்பிச்சு போன 900 பாம்புகளை பிடிச்சு மக்களுக்கு எந்த ஆபத்தும் வராமல் தடுக்கிறதும். உண்மையிலேயே இது திகிலான விஷயம்தாங்க. உங்கள் ஏரியாவில் இந்த மாதிரி வெள்ளத்தில் பாம்புகள் வந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கமெண்டில் சொல்லலாம்.